இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன், நான் பேக் பண்ணல, சின்ன மாமியார் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அது என்னன்றதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போயிருந்தோம். ஸோ பக்கத்தில் சின்ன மாமியார் வீட்டில் தான் இருந்தோம். பசங்க அங்கே தான் குளிச்சுட்டு கிளம்பியிருந்தாங்க. ஸோ மாமியார் இல்லை, என் சிஸ்டர் வந்து புளிசாதம் ரெடி பண்ணி கருணக்கிழங்கு வறுத்துருந்தாங்க. ஸோ பசங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன மாமியார் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான், பட் எப்போயாவதுனா போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், தப்பு இல்லை. சொந்தக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தானே நம்ம இருக்கோம். நல்லா இருந்தது, புளி சாதமும் நல்லா இருந்தது, கருணக்கிழங்கும் நல்லா இருந்தது. நமக்கு வந்து யாராவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படி தான். இது வந்து பசங்களுக்கு. அப்புறம் மதியம் வந்து இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தோம். மாமியார் தான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இட்லி குண்டானில் தான் செஞ்சாங்க. ஆனால் எப்படி உதிரியாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சுட சுட சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் 65. நான் ரொம்ப டயர்டாக இருந்தது, வந்து படுத்துட்டேன். எல்லாத்தையும் மாமியார் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எழுந்து சாப்பிட மட்டும் தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன். சூடாக இறக்குனதுக்கப்புறம் எந்த டிலேவும் இல்லாமல் தட்டில் சிக்கன் பிரியாணியை போட்டாச்சு. ஏன்னா பிரியாணி வந்து நம்ம சூடாக சாப்பிட்ணும், அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் கூட கொஞ்சம் 65 வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு என்னையே வந்து மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்மூகமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி யார் சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு ரசத்துக்கு இவ்வளோ சீனான்னு கேட்டிங்க, அப்படிலாம் இல்லை.